இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்ஸில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் தென் டெர்னரி ஆப்ரேட்டர். இது 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ், இஃப்னா ட்ரூ பற்றி பேசும். இது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுன்றதான் எல் ஸ்டேட்மெண்ட். ட்ரூ ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். போகிறேன், புது பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் பார்த்துருவோம். இஃப் எல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வெறும் இஃப் எல்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா, என்கிட்ட ஏஜ் இருக்குது. ஏஜ் வந்து 18ன்னு சொல்கிறேன். மைனரா மேஜரான்னு சொல்லணும். மேஜர் எப்படி கண்டுபிடிப்போம்? இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இவங்கள ரிசல்ட்டில் மேஜர். அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இல்லைன்னா அவங்க என்னது, எல்ஸு சிஸ் அவுட்டு மைனர். அவ்வளோதான். இப்போ மெயின் மெத்தடில் போயிட்டு நமக்கு மேஜர்னு கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்த ஏஜ் என்னது, 18. டீபக் பண்ணி பார்த்துருவோமா? ரைட் கிளிக், டீபக் அப்ளிகேஷன். ஓகே, வந்துடுச்சா? இது உள்ள வந்திருக்கு. F6 கொடுக்குறேன். ஏஜ் வந்து 18. இஃப்குள்ளே தான் போகுது, எல்ஸ்குள்ளே போகாது. எதனா ஒரு ஸ்டேட் இருந்தால் அது என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட 2 கண்டிஷன் இருக்குது. அதை எப்படி நான் செக் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது, இன்னொன்று வந்து இன்ட்டு பி ஈக்குவல் டு 20ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஏ வந்து பியோட பெருசாக இருக்கும். அப்படின்னா சிஸ் அவுட்டு ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. அப்போ எனக்கு இன்னொரு கண்டிஷன் வருது, எல்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டிஷன் எழுத முடியாது. எல்ஸில் நம்மளால் கண்டிஷன் எழுத முடியாது. ஏன்னா எல்ஸ்ன்றது வந்து ஃபெயில்டு போர்ஷன், எந்த சான்சஸுமே இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக நான் இது கொடுக்குறது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா எல்ஸுக்கு அப்புறம் ஒரு இஃப் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் எல்ஸ் இஃப்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணோம்னா பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. அப்போ எல்ஸ் கண்டிஷனில் என்ன வரும், லாஸ்ட் பாசிபிலிட்டி ரெண்டுமே ஈக்குவல். அப்போ சிஸ் அவுட் போத் ஆர் ஈக்குவல்ஸ். ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கால் பண்ணணும்.
பேஸ் கிரேட்டர் கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், பியோட வேல்யூ 20, ஏவோட வேல்யூ 10. அப்போ பி தான் பெருசு. செக் பண்ணி பார்த்துருமா? ரைட் கிளிக் debug as Java application. பாயிண்ட் ஒன்று வச்சுருவோம். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸ்டாக்கில் வந்திருக்கு, இங்கே பாருங்கள், ஸ்டாக்கில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இஃபுக்குள்ளே போல் எல்ஸ்குள்ளே போச்சு. எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த கண்டிஷனுக்குள்ளே தான் அது போகும். ட்ரூ ஆகாத கண்டிஷன் உள்ள போகும். இதான் வந்து இஃப் எல்ஸ். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது நெஸ்டட் இஃப். அது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 19 ஸ்ட்ரிங் சிட்டிசன்ஷிப். என்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஈக்குவல் டு இந்தியன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓட்டர் ஐடி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு எலிஜிபிலிட்டி செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு தான் தரணும். அப்போ சிட்டிசன்ஷிப் டாட் இங்கே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஈக்குவல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து என்னது, ஆப்ஜெக்ட் டைப். ஆப்ஜெக்ட் டைப்பில் ஈக்குவல் டு யூஸ் பண்ணக்கூடாது. போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் ஃபஸ்ட்டு, இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு எல்ஸ் கண்டிஷன் எழுதணும். இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சிஸ் அவுட்டில் நாட் எலிஜிபிள் டியூ டு சிட்டிசன்ஷிப். இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும், ஏஜ் செக் பண்ணணும். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னா சிஸ் அவுட்டு எலிஜிபிள். அப்போ இது ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே ஒரு எல்ஸ் போடணும். டியூ டு ஏஜ். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம், ஏஜ் கம்மியாக கொடுத்து பார்ப்போம். கால் பண்ணணும். click run as Java application not eligible due to age. debug பண்ணி பார்ப்போம். F6 தானே இங்கே வருது, ஏஜ் 16, சிட்டிசன்ஷிப் வந்து. இப்போ என்ன செக் பண்ணணும்னா இது ரெண்டும் ட்ரூவான்னு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, F6 தரேன். என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இதுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் இதுக்குள்ளே வரும்போது இது ஃபெயில் ஆகிடுது. அப்போ எல்ஸ் கண்டிஷனுக்கு போகுது. இதுக்கு பேர் தான் நெஸ்டட் எல்சிஃப். மாதிரி நீங்கள் உள்ளே எல்சிஃப் போடலாம், எல்ஸ் போடலாம், எத்தனை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்சிஃப் யூஸ் பண்ணனாலும் எல்ஸ் யூஸ் பண்ணாலும் இஃப் வேணும். ஆனால் இஃப் யூஸ் பண்ணிங்கன்னா எல்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா?